49 நாளா நடந்துட்டு இருந்த டெல்லி ப்ரொடெஸ்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்போ வாபஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட ரொம்ப ஒரு முக்கியமான கோரிக்கையான கல்வி அமைச்சர் பதவி விலகணும் அந்த கோரிக்கையை இன்னைக்கு கல்வி அமைச்சர் செயல்படுத்திட்டாரு. அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. இன்னைக்கு என்ன விஷயங்கள் நடந்துச்சு, எதுக்காக இவங்க வாபஸ் கொடுத்தாங்க, அவங்க வச்ச எல்லா கோரிக்கையும் கவர்மெண்ட் ஏத்துக்கலையா, எல்லாருமே அந்த போராட்ட களம் ஜந்தர் மந்தர் விட்டு வெளியேறிட்டாங்களா ஏறலையா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மொத்த விஷயங்களையுமே இந்த ஒரு வீடியோல கம்பைல் பண்ணி மொத்தமா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 49 நாளாவே இந்த போராட்டம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த போராட்டம் எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சு நமக்கு தெரியும். எப்படி இது அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆச்சு, ஒரு டெல்லியில மட்டும் நடந்துக்கிற இந்த போராட்டம் இந்தியா ஃபுல்லா எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, ஒரு நாடு தழுவிய போராட்டமா எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதுமே நமக்கு தெரியும். சென்னையில கூட பாலநிலம்ல மக்கள் வந்து ரெகுலரா, மாணவர் படையினர் வந்து ரெகுலரா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி சார்பாகவும் சரி, எஸ்ஐஎஃப் சார்பாகவும் சரி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களோட கோரிக்கைகள்ல ரொம்ப ஒரு முக்கியமான கோரிக்கைகள்ல ஒண்ணுதான் கல்வி அமைச்சர் இருக்கக்கூடிய இருந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும் அப்படின்றாங்க. அது போக சில கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க. அதாவது எஜுகேஷன் சிஸ்டம்ல சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு ஒரு 5 அம்ச கோரிக்கை வச்சிருந்தாங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா அந்த நீட் எக்ஸாம்னால தற்கொலை பண்ணி கொண்ட அந்த மாணவர்களோட குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னாங்க. இந்த புரோட்டஸ்ட்ல கலந்துகிட்ட எங்க மேல எந்த ஒரு எஃப்ஐஆரும் நீங்க ஃபைல் பண்ணக்கூடாது, எந்த ஒரு வழக்கும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 விஷயங்களை இன்னைக்கே செயல்படுத்திட்டாங்க கவர்மெண்ட். ஒண்ணு வந்து மதியம் ஒரு 2:45 2:50 இந்த டைம் கிட்ட மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து அவராவே ராஜினாமா பண்ணிக்கிட்டாரு. தன்னோட ராஜினாமா கடிதத்தை பிரதமர் கிட்ட குடியரசுத் தலைவர் கிட்ட கொடுத்தாரு நினைக்கிறேன். ராஜினாமா பண்ணிக்கிட்டாரு. அது போக கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்க மேல போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர் இதை வந்து நாங்க இது பண்ணி வித்ட்ரா பண்ணிக்குவோம். உங்க மேல எந்த ஒரு கேஸ் நாங்க போட மாட்டோம் ப்ரோட்டஸ்ட் பண்ணவங்க மேல அப்படின்ட்டாங்க. இதுல இந்த நீட் தற்கொலைனால இறந்து போன குடும்பங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம், கொடுக்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த 5 அம்ச கோரிக்கைகள் இருக்குல்ல, கல்வி சீர்திருத்தம், அதை நாங்க பரிசீலிக்கிறோம். இது தொடர்பா நாங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அடுத்தடுத்த மீட்டிங்ல இதை பத்தி நாங்க உங்களுக்கு அபிஷியலா அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இதனால இந்த ப்ரோட்டஸ்ட் பண்ண காக்ரோச் ஜனதா பார்ட்டி அபிஜித் டிகே அவங்க வந்து அபிஷியலாவே இந்த போராட்டத்தை நம்ம வாபஸ் பண்ணுவோம், நம்மளோட எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாங்க, இதை நாங்க கரெக்டா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம், நீங்க சொன்ன எல்லாம் கரெக்டா பண்றீங்களா அப்படிங்கிற மானிட்டர் பண்ணுவோம், இதோட நாங்க இந்த போராட்டத்தை வாபஸ் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஜந்தர் மந்தர் பகுதியில இவ்வளவு நாளா இருந்த மக்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே கலைஞ்சு வெளியே கிளம்புறாங்க. இத வாபஸ் பண்ணதை வந்து பல மாநிலங்கள்ல பல பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மாணவரோட வெற்றி. ஒரு மாணவர் குழு வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணி, இந்த மாதிரி ஒரு போராட்டத்துல பங்கேற்று அந்த போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு மெயினான வெற்றி அப்படின்னு பல பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுல தர்மேந்திர பிரதான் அவங்க ராஜினாமா பண்ணிட்டு அவங்க சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நான் முழு பொறுப்பு ஏத்துக்கிட்டேன், நான் வந்து அதுல வந்து விலகவும் இல்லை, நான் தப்பிக்கவும் இல்லை, நான் பொறுப்பு ஏத்துக்கிட்டேன். அப்படி இருந்தும் மாணவர்களோட இந்த செயல்பாடு எனக்கு வேதனை அளித்தாலும் நான் வந்து மாணவர்களோட யங்ஸ்டர்ஸ் இளைய தலைமுறையினோட இந்த ஒரு இதை நான் நலன் கருதி நான் இது பண்றேன், ராஜினாமா பண்ண தயார் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது போக இந்த சிச்சுவேஷன் இப்போ வந்து நாளுக்கு நாள் சிச்சுவேஷன் மோசமாகிக்கிட்டே போகுது. டெல்லியில இருந்து இந்தியா ஃபுல்லாவுமே இந்த போராட்டம் தொடருது அப்படிங்கிறப்ப இது வந்து இதை வந்து சில சமூக விரோதிகள் வந்து நம்ம நாட்டை வந்து தப்பா மேனிபுலேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்களுக்கு சாதகமா இந்த சிச்சுவேஷன் அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இளைய தலைமுறையினர் வந்து வேற யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை ராஜினாமா பண்றேன் அப்படிங்கிற மாதிரியும், கல்வி சீர்திருத்தம் கண்டிப்பா வேணும், மாணவர்களுக்கு மத்திய கல்வி அமைச்சகத்தின் மீது நம்பிக்கை வேண்டும், அதுக்கேற்ற மாதிரி நாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க சொல்லி அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் புதுசா நீ கல்வி அமைச்சர் யாருன்னு சொல்லி போடுவாங்க. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாரு. மற்ற கோரிக்கைகளும் அடுத்தடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பண்ணி இதை ஃபாலோ பண்ண தமிழ்நாடு, கேரளா, பீகார், தெலுங்கானா இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே போராட்டக்காரர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா, மாணவர் போராட்ட குழுவினர் வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்படி ஒரு நடந்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒரு மாணவர் போராட்டம், மாணவர்களா களத்துல இறங்கி போராட்டம் பண்ணி ஒரு மத்திய அமைச்சர் வந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரேர் கேஸ். இது வரைக்கும் இப்படி ஒரு வரலாறு நடந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்காங்களாம். அமைச்சர்கள் வந்து தானா முன் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா எதிர்ப்புனால ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது லால் பகதூர் சாஸ்திரி அவங்க வந்து ஒரு அவங்க வந்து ரயில்வே அமைச்சரா இருந்த சமயம், மத்திய ரயில்வே அமைச்சரா இருந்த டைம்ல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல 100க்கும் அதிகமான பேர் இறந்திருக்காங்க பயணிகள். அதனால தானா முன் வந்து அவராவே இந்த இதுல நான் பதவி வகிக்கிறேன் அப்படின்னு லால் பகதூர் சாஸ்திரி அவங்களே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ராஜா அவங்க 2G ஊழல்ல 2010 டைம்ல எதிர்க்கட்சிகள் அப்புறம் மற்ற கட்சிகள் எல்லாருமே கொடுத்த ஒரு அதிக அழுத்தத்தினால அவங்க அந்த நேரத்துல பதவி விலகியிருக்காங்க, ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வரலாறு நடந்திருக்கு. ஆனா எதுவுமே ஒரு மாணவர்கள் புரோட்டஸ்டா ஸ்டார்ட் ஆகி இந்தியா ஃபுல்லா அது கன்வெர்ட் ஆகி ஒரு நாடு தழுவிய போராட்டமா மாறி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, இதனால நான் பதவி விலகுறேன் அப்படின்னு பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க. இது மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னாலே ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து பெருசா எந்த ஒரு புரிதல் இல்ல, ஒரு ஒரு நாலேஜ் இல்ல, ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்ல, அவங்க வந்து சின்ன படத்தனமாவே இருக்காங்க, இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறது அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னே அவங்கள வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே. இப்படி ஒரு விஷயத்த ஃபேர் நீட் வேணும் அப்படின்னு போராட்டத்தை ஆரம்பிச்சு 49 நாள் சோனம் வாங்சுங் அவங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி அவங்க தன்னோட உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுறாங்க. அப்பையும் இவங்க நிறுத்தல. எல்லாரும் என்ன நினைச்சாங்க, சோனம் வாங்சுங்கே இது பண்ணிட்டாங்க, அப்ப அதனால இந்த போராட்டம் ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா சோனம் வாங்சுங் இந்த பிரச்சனைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாருக்குமே என்ன ரீச் ஆச்சு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர் இப்படி போராட்டத்தை கலந்துருக்காங்க அப்படின்னோடனே இது ஒரு ஒரு நேஷனல் மீடியாவே இதை பார்க்க ஆரம்பிச்சு, நேஷனல் ஃபுல்லா இது ஒரு ஒரு பிக் நியூஸா மாறுச்சு. அவங்களே தன்னோட ஹங்கர் ஸ்ட்ரைக்க இது பண்ணிட்டாங்க, வாபஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப இது அவ்வளவுதான் ஸ்டாப் ஆயிரும் நினைச்சாங்க. இல்ல, அதே மாதிரி தெளிவா இருந்தாங்க. நாங்க சொன்ன மெயினான எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றணும். அவங்க சொன்னாங்க உங்க மேல நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டோம், எந்த வழக்கு போட மாட்டோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே. உங்க மேல நீங்க கேட்ட மாதிரி அந்த மாணவர்களுக்கான அந்த தற்கொலை பண்ணிக்கொண்ட மாணவர்களுக்கான நஷ்டஈடு நாங்க கொடுப்போம், அரசு கொடுக்கும் நாங்க, ஓகே. ஆனா மத்திய கல்வி அமைச்சர் ரிசைன் பண்ணுவாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லவே இல்லை இந்த இடத்துலயும். ஆனா இவங்களும் விடாப்புடியா அது நடந்தே தீரணும், நாங்க சொன்ன நாங்க வச்ச எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுற வரைக்கும் நாங்க இந்த இதை இது பண்ண மாட்டோம், இங்கேயே தான் இருப்போம் அப்படின்னாங்க. இவங்களுக்கு பாதுகாப்புக்காக நிகாங் சிங் குரூப்ஸ் உள்ள வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் போலீஸ் வந்து மாணவர்கள ஒரு காட்டு மிராண்டித்தனமா ஒரு நாய் அடிச்சு துன்பப்படுத்துற மாதிரி துன்பப்படுத்தினாங்க. மூஞ்சியால ரத்தம், அடிச்சு கை காலை உடைச்சு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம சில விஷயங்கள் பண்ணாங்க. ஆனா இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் மாணவர்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிச்சு. மொத்த போலீஸையுமே அமைதியாக்கி நீங்க அடிச்சீங்கன்னா நாங்க அடிப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மொத்த பேர் உள்ள வந்து ஒரு அப்படின்னு சொல்ல ஒரு மாணவர் போராட்டம் ஒரு மக்கள் போராட்டம் மாற ஆரம்பிச்சிருச்சு. நிகாங் சிங் குரூப்ஸ் அவங்க உள்ள வந்து அப்புறம் விவசாயிகள் உள்ள வந்து சொல்லி இந்த மாணவர்களை எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மாறிச்சு. இவங்களுக்கு டெய்லி வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும், வாட்டர் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்கு லைவ் லொகேஷன்ல ஸ்ட்ரெயிட்டா பே பண்ணி ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரியான ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஷாப்ஸ்ல ஸ்ட்ரெயிட்டா அவங்க வந்து பே பண்ணி அவங்க இருக்க லொகேஷனுக்கே ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்ட் அந்த லொகேஷனுக்கு அனுப்பிவிட்டு அவங்களுக்கான சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. போலீஸ் அதையுமே கணக்கு பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு வந்து சாப்பாடும் தண்ணியும் கிடைக்கலாம், எப்படி அவங்க இருப்பாங்க, எல்லாம் கிளம்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தேவையான எல்லா ஃபியூலையுமே எல்லாருமே கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு குரூப் வந்துருச்சு முன்னாடி, நிகாங் சிங் குரூப்ஸ் அப்படிங்கிற மாதிரியும். நேற்று நைட்லாம் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இந்த நிகாங் சிங் குரூப் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. நம்மளை வந்து போலீஸ் ஒன்றும் பண்ண முடியாது, தொடக்கூட முடியாது அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு. நேற்று ஜாலியா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. அந்த 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 ரோட்ல வாலிபால் விளாண்டுருக்காங்க. மாத்தி மாத்தி என்ஜாய் பண்ணி அது ஒரு ப்ரோட்டஸ்ட் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு எப்படி சொல்ல ஒரு இது ஒரு ஒரு ஃபன்னு ஒரு ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி அதை மாத்தி ரொம்ப ஹாப்பியா அவங்களோட கோரிக்கையை முன் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஒரு மாணவர் போராட்டத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ப்ரோட்டஸ்ட் பண்றாங்க, அந்த ப்ரோட்டஸ்ட்னால ஒரு அமைச்சர் வந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இதுதான் முதன் முறை. போராட்டத்தினால வாபஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இந்தியா ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா ஏதாவது நியூஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை முடிஞ்ச அளவு உண்மைக்கு நெருக்கமா என்ன நடந்துச்சோ அப்படிங்கிறத தெளிவா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். வீடியோவை
ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.